ரொம்ப கஷ்டப்பட்டியாடா? 2 பேரும் அழாதீங்க. இது சந்தோஷமா இருக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் போய் சாப்பிடலாம். ஏறுங்க, நம்ம ஆட்டோலயே போயிடலாம். ஏய் வெளிய வாமா. அண்ணே, ஆட்டோக்கு வாடகையும் கொடுக்க மாட்டேன், வாங்கின கடனையும் கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சுக்கிற நீ? மெட்ரோ ஆரம்பிச்சதுலேருந்து ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குன்னு, அதில் ஆட்டோ ஓடி மெயின்டெனன்ஸ்க்கே எல்லாம் சரியா இருக்குன்னு. எனக்கு இந்த கதைலாம் வேணாம். இதே ஒரு ஆம்பளை கிட்ட ஆட்டோ விட்டுருந்தானா வருமானம் வந்திருக்கும், ரொட்டேஷன் விட்டுருப்பேன். கேவலம் போய் ஒரு பொம்பளை கிட்ட ஆட்டோ கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? நோ, எவ்வளோ தரணும்? யாரா நீ கட்டுவியா? யாஷ், அக்கா, நான் வேலைக்கு போய் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்க்கா. நம்பர் சொல்லுங்க, அனுப்பிட்டேன் பாருங்க. ஏய் ஆட்டோ வர்றா. ஆட்டோ ஓட்டினா ஏதோ வருமானம்னு வந்துச்சு, இப்போ ஆட்டோவும் போயிடுச்சு. வேற வருமானம் இல்லையே, என்ன பண்றது? என் சேவிங்ஸ் வேற மொத்தமாக கொடுத்துருக்கா. நீங்க ஏன் 2 பேரும் சேர்ந்து தள்ளுவண்டி கடை போடக்கூடாது? அதுக்கு கூட பணம் இல்லையே. என்னையே பிரிச்சு பாக்குறீங்க? டேய், நான் உன் ஃப்ரெண்டு தானடா, நான் அரேஞ்ச் பண்றேன்டா. தேங்க்ஸுங்க. சரி வாங்க, முதல் வேலையா தள்ளுவண்டி கடை போடுறோம். வாங்க.